Tuesday ni dandam, Wednesday ready, vanda gandam, Thursday ni mukka, Friday ni bokka, Saturday Sunday, ஓட்டு தீர்க்க. நிம்மதி, அது நிலாதான். நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஓகேடா. நிலா, ஆதித்யாவுக்கு நிலா வந்தாச்சு. ஆனா நம்ம இந்திரன் 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 வந்துட்டான். இந்திரன் அண்ணே, என்ன அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயா, என்ன இப்படி பயப்படுறீங்க? ஃப்ரீயா விடுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்படி ஏதாவது செட் ஆகுற மாதிரி இருந்தா கூட நம்ம போய் குட்டையை கிளப்பி விட்டுருவோம். நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? அட, ஆட்டத்தை கலைக்கிறதுல நம்மளுக்கு என்ன புதுசா? எதையாவது பேசி விட வேண்டியதா, பயப்படாதீங்க. சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஆதி, ப்ளீஸ் ஆதி, ப்ளீஸ் எதுவும் பேசாதீங்க. என்னோட லைஃப்ல உங்களை பாத்திர மாட்டேன். நானு ரொம்பவே ஏங்கிக்கிட்டு இருந்தேன் ஆதி. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன்னா, நிறைய உண்மைகளை உங்ககிட்ட சொல்லணும். என் மனசு முழுக்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்களை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஆதி. எதுக்குன்னா, உங்களை லவ் பண்ணிட்டு உங்களை அப்படியே ஏமாத்திட்டு போனதுக்கு. அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மாவும் எங்க அக்காவும் சேர்ந்து என்ன ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆதியும் லைஃப்க்கு செட் ஆக மாட்டான், உனக்கு வேற மாப்பிள்ள பாக்குறோம் அப்படி இப்படின்னு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணி தான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கலாம், அப்ப நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா? அவங்க சொன்னாங்கன்னா நீ கேட்டுட்டு அவங்க கூட போயிருவியான்னு. ஆனா எனக்கு அந்த டைம்ல வேற வழி தெரியல ஆதி. நீங்க ஒரு பக்கம், எங்க அம்மா ஒரு பக்கம்னு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் எங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு நான் போயிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்ல நிலா, எனக்கு உன்னோட சிச்சுவேஷன் புரியுது. அப்புறம் இன்னொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். இன்னொரு விஷயமா? அது எதுக்கு? இதுக்குதான். இந்திரன். ஹாய் இந்திரன், இந்திரன் எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? இந்திரன், ஏன்டா என்கிட்ட சொல்லாமே போயிட்ட? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நான் உன்னை தேடி அலையாத இடமே இல்லடா. 2 வருஷமா அவ்வளோ தேடினேன். ஆனா நீ எங்கேயுமே கிடைக்கல. ஏன் இந்திரன் என்னை விட்டு போன? அதுக்கு பதில் சொல்லு. அப்புறம் நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. இத்தனை வருஷம் கழிச்சு நீ கிடைப்ப, என்ன வந்து பாப்ப, நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை இந்திரன். அது வந்து டேய், என் மேல ஏதாவது கோவமா? எதுவா இருந்தாலும் சொல்லுடா, நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் இந்திரன். சத்தியமா உன்னை விட்டுட்டு என்னால வேற யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியல இந்திரன். இல்ல, அது என்னடா இப்போதும் நல்லா கலகலன்னு பேசிட்டு இருப்ப, இப்ப என்ன வந்து போய் அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்னு சொன்னாங்க. நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க. டேய், என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டுகெதர்னா சொன்னாங்க, ஆனா என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? அது மட்டும் இல்லாம நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுற. டேய் இந்திரன், நான் நிம்மதிடா, என்ன மறந்துட்டியா என்ன? நிம்மதியா? உங்க பேரு நல்லா இருக்கு. டேய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், பேரு நல்லா இருக்குன்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. இந்திரன், வேணா இந்திரன், விளையாடாத. ஆக்சுவலி ஐ எம் சோ சாரி. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா, எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல நான் பழசெல்லாமே மறந்துட்டேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. என்னது? என்னடா சொல்ற? அடி பாவி, என்னடி சொல்ற? ஆதி, ஐ அம் சோ சாரி. நான் ரெண்டாவதா உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சது இந்த விஷயத்துக்கு தான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆதி. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். இவர் பேரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ். என்னது? ஜார்ஜ் புஷா? ஆதி, எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. எதுடி அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு? உன்னோட கல்யாணமா இல்ல இந்த குழந்தையா? ஆதி ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஆக்சுவலி இத்தனை வருஷமா நான் ரொம்ப கில்ட்டியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாத்தீங்களா? இப்போ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு ஆதி.
ம், இருக்கும்டி இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பொண்ணு பேரு கூட ஆதிஷா. உங்க ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேனு ஆதிஷான்னு வச்சிருக்கேன். கூப்பிடும்போது ஆதி ஆதின்னு தான் கூப்பிடுவேன். உங்க ஞாபகம் வரும் பாத்தீங்களா? அதுக்குதான். ஏண்டி லவ் பண்ற டைம்ல உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு என் கேஸ்ட் வேற உன் கேஸ்ட் வேறன்னு கேஸ்ட் பிரச்சனையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு என்ன கழட்டி விட்டுட்டு கடைசியில கிறிஸ்டியன் பையன் ரிலீஜனையே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு புள்ளைய வேற பெத்துக்கிட்டு அதுல ஏன் ஞாபகார்த்தமா அதுக்கு ஒரு பேரை வேற வச்சிருக்க. ஏண்டி என்ன பார்த்தா எனக்கு இழிச்ச வாயனை விட கேன பையனாட்டு தெரியுதாடி? ஹே, கல்யாணம் வேற ஆயிடுச்சுன்னு பாக்குறேன். இத நீ லண்டன்ல இருந்தே சொல்லிருக்க வேண்டியதானே? இங்க வர்றதுக்கு என்ன அவசியம்? அங்க இருந்து போன்ல சொன்னா கண்டிப்பா நீ நம்ப மாட்ட ஆதி. அதனாலதான் நேர்ல உன்னை பார்த்து மீட் பண்ணி சாரி கேட்கலான்னு தோணுச்சு. என் ஹஸ்பண்டையும் அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். நீ வேணா கேட்டு பாரு. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஹாய் ப்ரோ. ப்ரோ, என்னோட வைஃப், என்னோட மூன், அவ சொன்னதெல்லாமே உண்மைதான் ப்ரோ. நல்லா எப்போதுமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தாரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மா தான் எங்களை பிரிச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. அட் லாஸ்ட் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுட்டால, இதுக்கப்புறம் அவ கில்ட்டியாவே ஃபீல் பண்ண மாட்டா. இல்ல மூன், அப்படிதானே? எஸ் ஜார்ஜ், கரெக்டா சொன்னீங்க. டேய், அவ பண்ண இந்த துரோகத்தை கூட தாங்கிப்பேன்டா. ஆனா நீ தயவு செஞ்சு வாயை திறந்துடாத. என்னடா பேச்சுது? வாய்க்குள்ள கரண்டி விட்டு ஆட்டின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இவன். இவனை பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆகுதே. ஆமா, நம்மளுக்கே இந்த நிலைமைனா நிம்மதியோட நிலைமை. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இந்திரன், இந்திரன் என்ன ஞாபகம் இல்லையா? டேய், என் பேரு நிம்மதிடா. நம்ம ரெண்டு பேரும் அவ்வளவு லவ் பண்ணமே. இந்திரன் மறந்துட்டியா? இந்திரன், நீ வேணும்னே என்ன கலாய்க்கிறதானே? டேய், பிராங்க் பண்றதானே? டேய் இந்திரன், சொல்லுடா. ஐயோ இல்லங்க, சாரி, உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா ரொம்ப சாரி. பட் எனக்கு உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்கிட்ட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ப்ளீஸ் எனக்கு எதுவும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சா கூட எனக்கு தலைவலி வந்துடும். எது? தலைவலி வருமா? டேய் பண்ணி நாயே, நீ இப்ப பண்ற விஷயத்த பார்த்ததாண்டா எனக்கு தலைவலி வருது. ஏன்னா அப்படி பண்ற? இந்திரன், உண்மையா தான் சொல்றியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இல்லங்க, உண்மையா தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி நம்ம லவ் பண்ணிருக்கோமா? ஐயோ, லவ் பண்ணிருக்கோமான்னு கேக்குறானே. இவனை நான் என்ன பண்றது? எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே கொளுத்து நெரிச்சு கொல்லலாம் போல வருது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன்? இந்த எரும மாடு என்ன விட்டுட்டு போன கோவத்துல எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டேனே. இவனும் நானும் பீச்சுக்கு போயிருப்போம், எத்தனை பார்க்குக்கு போயிருப்போம், எத்தனை தியேட்டர்ல போய் படம் பார்த்திருப்போம். எல்லா போட்டோஸையும் டெலீட் பண்ணி தொலைச்சிட்டேனே. இப்ப இவனுக்கு நான் என்ன சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன்? ஐயோ ப்ளீஸ் அழுவாதீங்க. டேய், உனக்கு கொன்று வேண்டாம். சரி, ஓகே ஓகே, போனா போகுது. நீ பழச மறந்துட்ட. ஆனா உண்மையா சொல்றேன்டா, நானும் நீயும் லவ் பண்ணோம்டா. சரி ஓகே, பழச மறந்ததெல்லாம் விட்டுரு. இதுக்கப்புறம் புதுசாவாச்சும் நம்ம லவ் பண்ணுவோமே. ஓகே தானே? என்னங்க, காய்கறி கடையில போய் பழைய கத்திரிக்காவை தூக்கி போட்டுட்டு புது கத்திரிக்காய் வாங்கிக்கலாமான்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க. இந்த எக்ஸாம்பிளுக்குலாம் ஒன்னும் குறைச்சல இல்ல. ஒழுங்கா சொல்லுடா. அது வந்து இல்லங்க, ஐ எம் சாரி. நான் இப்போ எனக்கு பிடிச்ச பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல எங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. என்ன ஏமாத்திட்டா அந்த படுபாவி பையன். அட பாவி, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இது ஏன் அப்படி ஏமாத்தின? ஐயோ, என்னங்க இப்படி அழுவுறீங்க? ஐ எம் சோ சாரிங்க. ஆக்சுவலா நான் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கேன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்ன பண்ணேன்னு சத்தியமா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. டேய், நல்ல கேவலமா கேட்ற வேண்டாம். ஒழுங்கு மரியாதை ஓடிடு சொல்லிட்டேன். போறதுக்கு முன்னாடி லாஸ்டா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கவா? என்னடா? இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க லைஃப்ல உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். அதுக்காக சாரி மட்டும் கேட்டுக்கிறேன். ஐ எம் சோ சாரிங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். முடிஞ்சா உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன். ஆதி, உங்ககிட்ட பழகுனதை வச்சு சொல்றேன். உங்களோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு அமைவாங்க ஆதி. நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க லைஃபை நல்லபடியா செட்டில் பண்ணிக்கோங்க. கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி நான் வரும்போதே ரிட்டர்ன் ஃப்ளைட்டும் புக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்க்கு டைம் ஆகுது. ஆதி, நான் கிளம்பவா? இவ்வளவு தூரம் வந்து என்ன பார்த்து உண்மையெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கிளம்பு. இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி வந்து நின்றாத. இப்ப நீ கோவத்துல பேசலாம் ஆதி.
ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவேன். எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாய் ஆதி. see you later. Bye, bro. அங்கிள் பாய். மம்மி இந்த அங்கிள் ரொம்ப பேட் அங்கிள். பாப்பா பாய் சொல்ற அவங்க பாய் சொல்ல மாட்டாங்க. வாங்க மம்மி போலாம். முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்பாட்ல போய் அடுத்த பிளான போடுவோம். வா. நான் சொல்லல இந்த பிளான் கண்டிப்பா சொதப்பதான் போகுதுன்னு. பாத்தீங்களா சொதப்பிருச்சு. ஐயோ சமந்தி, நான் கூட கொஞ்சம் பயந்தே போயிட்டேன். என் உயிரே என் உடம்புல இல்ல, அந்த அளவுக்கு பயம். ஆனா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சமந்தி. எனக்கு அப்பவே தெரியும் இதுங்க ஆட்டிக்கிட்டு மினிக்கிட்டு போகும்போதே. சமந்தி, இதுங்க விட்டா பிரிஞ்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு போயிருங்க போல. அதுக்குள்ள எப்படியாவது நிச்சயத்தை முடிச்சு கல்யாணத்தை முடிச்சிடணும் சமந்தி. ஆமா ஆமா, நடந்தாலும் நடக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். வாங்க வாங்க போவோம், அடுத்த கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இல்ல அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் இருக்கு, அந்த வேலையை பார்த்துட்டு சீக்கிரமாவே கல்யாண வேலையை பார்ப்போம். ஐயோ ஐயோ, ஒரே காமெடியா போச்சு போங்க.